ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எப்படி நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் ஸ்டிச்சஸ் ரெண்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல எம்ப்ராய்டரி ஃப்ரேமை நீங்கள் இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கணும். முதல்ல உங்களுக்கு அது டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணினீங்கன்னா ரெண்டாக கழட்ட வரும். இப்போ நீங்கள் இதை கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபுல் ரவுண்டாக இருக்கிறதுக்கு மேலே நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம காடா கிளாத் வச்சுருக்கோம், அந்த கிளாத்தை இது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல காடா கிளாத்தோட ஓர ஏதாவது ஒரு கார்னரில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் துணி சேவ் ஆகும். நீங்கள் இதில் எடுத்துகிட்டு நீங்கள் கடைசியாக இந்த இதை எடுத்து இது மேலே வைக்கணும். அடியில் ஒரு ஃப்ரேமு, அதுக்கப்புறம் மேலே நீங்கள் காடா கிளாத்தை வைக்கிறீங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ரேமோட இன்னொரு பார்ட்டை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அது டைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ டைட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் உங்களுக்கு டைட்டாக இருந்தால் தான் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும். ஏதாவது ஒரு சுருக்கம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சுருக்கத்தை அவ்வளோத்தையும் எடுத்து விட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு கரெக்டாக வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் சுருக்கத்தை எடுத்துகிட்டு டைட்டாக இருக்கணும். கிளாத் டைட்டாக இருக்கணும். இந்த பக்கம் லூஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு லூஸ் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் நீங்கள் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் போடுறதுக்கு இந்த கிளாத் இப்போ ரெடியாக இருக்குது ஃப்ரேமில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது இன்றைக்கி கிளாஸ்க்கு இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஊசி ஒன்று தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு த்ரெட் கட்டர், ஒரு ஏதாவது ஒரு கலர் த்ரெட்டு. இப்போ நீங்கள் இந்த த்ரெட்டை பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை நீங்கள் கழட்டிட்டு எடுக்கும்போது இதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை தொலைச்சிடாதீங்க, இதை வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த த்ரெட்டு உங்களுக்கு காலி ஆகிடுச்சு, திரும்ப இதே கலர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கடையில் கொண்டு போய் இந்த நம்பரை கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. இதே கலரில் இதே இதில் கொடுப்பாங்க. பிராண்ட் நேம் மாற்றிடாதீங்க, இதே தான் இருக்கும். டோலின்னு கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் இந்த த்ரெட்டு. இது வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த்ரெட்டு இதுலேருந்து எடுக்கணும். இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா வரும். இது 6 நூல் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு எட்ஜ் இருக்கும். இந்த இது சிம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் ஒரு கட் கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லாமே ஈவனாக இருக்கும். நீங்கள் ஊசியில் கோக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா நூலுமே உள்ளே போகும். இல்லைனா உங்களுக்கு ஒரு நூல் போகும், ஒரு நூல் போகாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நூலை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லென்த்து தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எடுத்துகிட்டு ஒரு கட் கொடுத்துட்டு ஒரு முடிச்சு போடுறோம். நார்மலாக நம்ம எப்போதும் போல் ஒரு சுற்று ஃபஸ்ட்டு இந்த நூலை இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு சுற்று கொடுங்க. ஒரு சுற்று. உங்களுக்கு இன்னொரு சுற்று கொடுக்கணும்னு தோணினாலும் கொடுத்துக்கலாம். திரும்ப இந்த நூலை இதுக்குள்ளே விடணும். அந்த லூப்புக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்தோன்னே நீங்கள் இந்த பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும் உங்களுக்கு. இந்த நாட் விழுந்ததுக்கப்புறம் இந்த இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்தியாக ஒரு கோடு வேணுமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு லென்த்து தெரியாது. அதனால் நீங்கள் இந்த இதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஸ்டிச்சஸ் லென்த்து இல்லை ஈவனாக இருக்காது. ஃபஸ்ட் டைம் போடும்போது பிகினராக இருக்கிறதுனால நம்ம ஒரு புள்ளியாக வச்சுக்கிட்டோன்னா அந்த இதை கணக்கு பண்ணி நம்ம போட்டுக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டிச்சு பேர் என்னதுன்னா ரன்னிங் ஸ்டிச். RUNNING ரன்னிங் ஸ்டிச். STITCH ரன்னிங் ஸ்டிச். இப்போ நம்ம இதை பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம இதை போட்டோம், ஒரு கோடு போட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஊசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு அடியில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரேமை இப்படி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாட் கொடுத்துருக்கோமா, அந்த டாட்டில் இது வர்ற மாதிரி அடிப்பக்கத்துலேருந்து நம்ம ஊசி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா மேலே இப்படி வரும் ஊசி. வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இதை எடுத்துக்கிட்டு இந்த ஊசியை இந்த இதுக்குள்ளே கொடுக்கணும், அடுத்த ஹோல்குள்ளே. அடுத்தால ஒரு புள்ளி வச்சுருப்போமா, அந்த டாட்டில் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். இது சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. அடிப்பக்கம் வந்தோடனே இதை இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த புள்ளியை முடிச்சுட்டு அடுத்த புள்ளியிலேருந்து நம்ம அடிப்பக்கத்துலேருந்து எடுக்கிறோம், அடுத்ததுக்கு கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம கொடுக்கணும். இது பேர் தான் வந்து என்னென்னா ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. திரும்ப இதுலேருந்து கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக கிடைக்கும். நீங்கள் டாட் வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். கரெக்டாக அந்த கோட்டு மேலேயேவும் வரணும், அந்த டாட்லேயே தான் கரெக்டாக எடுக்கணும், டாட்லேயே தான் கொடுக்கணும். அடிப்பக்கம் கையை கொடுத்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த டாட்லேருந்து எடுக்கிறோம், இந்த டாட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி எடுத்து கடைசி வரைக்கும் நம்ம இதை ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து நம்ம எதில் வந்து நம்ம கடைசி டாட் எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம வரணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு அடுத்த இது இல்லாததுனால நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். இன்னொரு டாட் இருந்ததுன்னா நம்ம இங்கே வரைக்கும் வர வேண்டியிருக்கும். நம்ம இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பேக் சைட் திருப்பணும். திருப்பினா நம்ம போட்டது அதே மாதிரி பேக் சைட்லேயும் கிடச்சிருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த நூலில் துணியிலேருந்து லைட்டாக கொஞ்சம் போல் நீங்கள் வந்து துணியை எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வரும். இப்படி எடுத்துகிட்டு இதை இந்த பக்கமாக கொண்டு வரணும். இப்போ ஒரு 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 உங்களுக்கு ஒரு ரவுண்டு மாதிரி கிடைக்குதா, அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் ஊசியை கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன். திரும்ப அதுக்குள்ளேயே விட்டு இப்படி எடுக்கிறீங்க. இப்படி இதை எடுக்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு லூப் க்ரியேட் ஆகும், உங்களுக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். இந்த ரவுண்டுக்குள்ளே திரும்ப விடணும். நீங்கள் விட்டுட்டு வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்போ இதை ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் கட் பண்ணிடணும். அடுத்தது இதை கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுவே ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொன்னேன், இதை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஏதாவது புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் ஸ்டிச் பார்க்கலாம். இதுலேருந்தே கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த இது நம்ம இப்போ வந்து ஒரு கோடு திரும்பவும் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு புள்ளி வச்சுட்டே வரலாம். நம்ம முதல்ல நீங்கள் பழகிற வரைக்கும் உங்களுக்கு புள்ளி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே இதில் புள்ளி வச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஆரம்பித்த மாதிரியே நம்ம ஒரு முடிச்சை போட்டு மீதி இருக்கிற நூலில் நம்ம கீழ் பக்கத்தில் ஒரு முடிச்சை போடணும். போட்டுட்டு கீழேருந்து கொடுக்கணும். எல்லாமே நம்ம வந்து எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் அடியிலேருந்து தான் கொடுப்போம். நூல் வந்து கொடுக்கறது அடிப்பக்கத்துலேருந்து தான் வரும். மேலே எடுத்துக்கோங்க. இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் கொடுத்தீங்கல்ல, இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து இதே மாதிரி தான் போடணும். ரெண்டாவது ஸ்டிச் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இதுலேருந்து எடுக்கிறீங்கல்ல, எடுத்துட்டு அடுத்ததுக்கு போகிறீங்கல்ல அந்த இதில், ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா பேக்கில் போகணும். திரும்ப நீங்கள் முடித்த இடத்துக்கே திரும்ப போகணும். போயிட்டு இதை முடிக்கணும். திரும்ப இதில் கேப்பே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டிச்சு வரும்போது இதில் கேப் இல்லாமல் நம்ம போடுவோம். இது பேர் பேக் ஸ்டிச். இப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே வரணும். திரும்ப இங்கேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இது முடிகிற இடத்துலேருந்து திரும்ப அடுத்ததுக்கு கொடுக்கணும். அடுத்து இதில் கொடுக்கணும். இதுலேருந்து திரும்ப இதுக்கு இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தாச்சுன்னா இது பேர் தான் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து துணி விட்டுருக்கு, பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தைக்கிறதுக்கு இந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்லேயே கையிலேயே தைச்சிக்கலாம். மிஷினில் தைக்க கொடுக்காம நீங்கள் கையிலேயே தைச்சிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே தைச்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதே மாதிரி இதுக்குள்ளே கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துடும்.
இதே மாதிரி இந்த இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி தான் முடிச்சு போடணும் அடியில். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். நீங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த இதுலேயும் உங்களுக்கு வந்து இன்னும் 2 ஸ்டிச் நாளைக்கு யோகா கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இதை போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் போட்டதை வந்து எனக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக வைப்பேன். நீங்கள் செஞ்ச வீடியோ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இப்போ இந்த இதுலேருந்து வந்துட்டு இந்த கடைசி இதுலேருந்து கொடுத்து நம்ம இதுக்கு எடுக்கணும். எடுத்துட்டு பேக் சைடில் திரும்ப இதே மாதிரி தான் கொடுக்கணும். பேக் சைடில் இதுக்குள்ளே கொடுத்துட்டு கூட நீங்கள் போடலாம். கடைசி இதில் உள்ளே நுழைச்சிட்டு கூட நீங்கள் ஒரு லூப் க்ரியேட் ஆகும். அப்போவும் அதுக்குள்ளே கொடுத்து கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இன்னொரு தடவை போடுறேன். துணியாக எடுத்து போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். இந்த லூப்புக்குள்ளேயே கொடுக்கறதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதை மீதி இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டிச் பேர் பேக் ஸ்டிச், BACKSTICH பேக் ஸ்டிச். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.